எப்போவுமே சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எம்பெருமான் எழுதுன்னா கொஞ்சம் இஷ்டம். அதனால் வந்து அவருக்காக தான் இன்றைக்கி படைக்க போகிறேன். பால் பாயசம் செஞ்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு பால் பாயசம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சுமார் 2 வருடத்துக்கு முன்னாடி தயிர் வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெங்களூர் கிளைமேட் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் வந்து வரவே இல்லை. அதனால் நான் என் மனசு எடுத்துக்கிட்டேன் பெங்களூர் கிளைமேட்லேருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் எதிர்த்து என் ட்ரைனிட்ட சொல்லும்போது என் ட்ரைனி சொன்னாங்க, தயிர் நாளாக போடுறேனே பெங்களூர் கிளைமேட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரமாக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் இன்றைக்கி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே சின்ரஸை கையில் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி குஷி ஆகிட்டேன். பயங்கர குஷி எனக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு சின்ரஸை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா பாக்கெட் தயிர்னாலே டெய்லி சாப்பிடுவார். இனிமேல் ஹோம்மேட் தயிர்னு சொல்லவே தேவையில்லை. காலையில் மதியம் நைட்டு சொல்லிட்டு ஊற்றினால சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பச்சை துவரக்கொட்டை போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு கும்பிட்டுட்டு சாமி வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த கிரேவி வந்து என்னாச்சுன்னா நான் சாப்பிடும்போது வந்து திக்காகலை, தண்ணியாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணால் நம்ம போய் 9 மணி ஷிஃப்ட்டுக்கு 10 மணி தான் லாகின் பண்ணோம் அப்படிங்கிறனால ஊற்றி சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்றதுக்குள்ளே இது கிரேவி கெட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு போட்டு எடுத்து கிளம்பிட்டேன். தேங்க்யூ, பாய்.